ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ 61வது ஸ்லோகம் சௌந்தரியலகரி. இந்த 61வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா வாக் வலிமையை சொல்வதற்காக வந்தது. असौ नासावंशस्तु हिनगिरिवंशध्वजपटे त्वदीयो नेदीयः फलदु फलमस्माकमुचितम् वहत्यन्तर्मुक्ता शिशिरकरनिश्वासगलितम् समृद्ध्यायत्तासां बहिरपि च मुक्ता मणिधरः। असौ नासाभ्यां नासा वंशस्तुहिनगिरिवंशध्वजपटी त्वदीयो नेदीय फलतु फलमस्माकमुचितं वहत्यन्तर्मुक्ता शिशिरकर निश्वासगलितं समृद्धया यत्तासां बहिरपि च मुक्ता मणिधरः. அம்பாளுடைய அந்த மூக்குத்தி மேலே இருக்கிற அந்த புல்லாக்குன்னு சொல்லுவா பாருங்க, அந்த மாதிரி முத்து அப்படியே இருக்குது. அதோடைய அழகு. இந்த ஸ்லோகத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மனோஜயம், லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைக்கும் இந்த ஸ்லோகத்துடைய பலன். அம்பாளுடைய அந்த முக்தின் அழகை இங்கே அற்புதமாக சங்கராச்சாரியார் வர்ணிக்கிறார். துஹினகிரி வம்சத்வஜபட்டி, முதல் அந்த லைன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைனில் இருக்க செகண்ட் ஆஃப். ஹிமவானுடைய குலமாகிய கொம்பில் பறக்கும் கொம்பு போன்றவளே, கொடி போன்றவளே. துவஜம்னா அந்த கோவிலெலாம் கூட பார்த்திங்கன்னா கொடிமரம் சொல்லுவாள், அது போல். அப்போ இமயவான், ஏன்னா அம்பாள் வந்து பிறந்தது இமவானுடைய மகளாக பிறந்தாள். அப்போ அந்த அவர்களுடைய நாட்டில் பறக்கக்கூடிய அந்த கொடி போன்றவளே, அவ்வளவு ஒல்லியாக இருக்காங்க அம்மா. துவதீயக உன்னுடைய, அசௌ இந்த, நாசா வம்சம், நாசானா மூக்கில் உள்ள தண்டு, அந்த மூக்கு தண்டு அந்த கொடி மாதிரி இருக்கான். அது மேலே அஸ்மாகம் எங்களுக்கு, உச்சிதம் பொருத்தமானது, நேதியக விரைவில் கைகூடுமாறு, பலன் என்னன்னா பலம், நல்ல பலன்களை எனக்கு பலத்தும் அள்ளித்தரட்டும், யக எதர்னால் அந்த மூக்காகிய மூங்கில் தண்டில். அப்போ அம்பாளுடைய அந்த மூக்கில் உள்ளே முக்தா வகதி, முக்தானா முத்துக்கள் வைத்துவது போல் உள்ளது. தாசாம் அமிர்தயாக, அவ்வாறு முத்துக்கள் நிறைந்திருப்பதால், பகிரபிச்ச வெளியே நீ சிரிக்கிறதும் பல்லில் முத்தாக இருக்கு. உன் மூக்கு மேலேயும் முத்து, அந்த முத்து அப்படியே சந்திரகாந்தக்கள் படிந்து அது என்ன ஆகுதான், நாசின் வழியாக வெளியே வரும் மூச்சு காற்றில் அசைகின்றது. அம்பாள் சிரிக்கும்போது அவளுடைய அந்த மூக்கு, அந்த வார்த்தையிலேருந்து வர அந்த சுவாசம் இருக்குல்ல, அந்த சுவாசத்தினால் அந்த மூக்கு நடுவில் இருக்கிற அந்த புல்லாக்குன்னுவாங்க, மூக்குக்கு நடுவில் போடுவாங்க, அந்த முத்துக்கள் அசைகின்றது. அதை அசையும் போது எப்படி இருக்குன்னா, முக்தா மனிதரக சிறந்த முகத்தை அணிந்து கொண்டிருப்பது போல் தோன்றுகின்றதம்மா. இதுக்கு நான் ஏன் ஃபோட்டோ போடலைன்னா, இனிமேல் எல்லாத்தையும் நீங்கள் பிக்சர்ஸாக பார்க்குறத காட்டிலும் மனக்கண்களால் காணலாம். அகக்கண்களால் காண்பதை காட்டிலும் மனக்கண்களால் காண்பது சிறந்ததுன்னு ஒரு அடியார் எனக்கு சொன்னார். அப்போ இந்த இனிமேல் வர ஸ்லோகங்களை எல்லாம் நாம் மனதார கற்பனை செய்து அந்த தாயை நம்மளுடைய இதய கமலத்தில் நிலைநிறுத்தி தியானம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இதோடைய யந்திரம் பார்த்திங்கன்னா ஹ்ரீம், அதோடைய மந்திரத்தையும் இங்கே கொடுத்துருக்கோம். அம்மா முத்துக்கள் நிறைந்ததாக கூறப்படும் இலகிய மூக்கில் போல் இருக்கும் உன்னுடைய மூக்கிலிருந்து நீ வெளிவிடும் மூச்சுக்காற்றிலிருந்து வெளிவரும் ஒரு முத்து மானியானது
நீ அணிந்திருக்கும் மூக்குத்தியானது போல் தோன்றுகின்றது. அந்த மூக்குத்தியானது எங்களுக்கு எல்லாவித நன்மையும் தரட்டும் என்பதே இந்த ஸ்லோகத்துடைய பொருள். இதுக்கு லக்ஷ்மிதரர் ரொம்ப அழகாக ஒரு வியாக்கியானம் கொடுக்குறார், அதையும் பார்க்கலாம். அதே போல் லலிதா சஹஸ்ரநாமத்தில் இதுக்கு சமமாக சில ஸ்லோகங்கள்லாம் ஒன்று இருக்குது. நவசம்பக புஷ்பாப நாஷாதண்ட விராஜிதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகம் தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா, இந்த ஸ்லோகம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அம்பாளுடைய மூக்கில் இருக்கிற அந்த புல்லாக்கையும் மூக்குத்தியையும் வர்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதை ரெண்டும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அசௌ பரிதிருஷ்யமானாக நாசா வம்சக நாசா நாசிகாக வம்சக வம்சதண்ட ரூப கிரமேதாத் துகினகிரி வம்சத்வஜபட்டி. துகினகிரி அப்படின்னா இமாச்சலஸ்ய வம்சஸ்ய அந்நிய பதாகேனா அந்த கொம்பு, என்ன கொடிமரம் சொல்வீல அது, அந்த நாட்டில் கொடி ஏற்றுவாங்க பாருங்கள், அந்த கொடிக்கம்பம் போல் உன்னுடைய மூக்கு உள்ளது. துவதீய பவதீய நேதீய சன்னிகிருஷ்டதாம் ஃபலது நிஷ்பாதயது ஃபலம் இத்தியர்த்தக அஸ்மாகம் மத் சம்பாதினியாம் மம சேத்தியர்த்தக. அப்போ இதோடைய தாத்பரியம் என்ன அவர் சொல்கிற வரார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. இது ஹே துகினகிரி வம்சத்வஜபட்டி त्वदीयोः असौ नासा वंशः अस्माकम् उचितं नेदीयः फलं फलतुः सः अन्तमुक्ता वहति कारणात् तासां समृद्धया शिशिरकर निश्वासगलितं बहिरपि च मुक्ता मणिधरः. எப்படி அத்திர நாசிகாயாக வம்ச வாரோபநாத் ரூபகம் என்று அழக லக்ஷ்மிதரர் சொல்கிறார். அதாவது பனிமலையான இமயவானுடைய வம்ச கொடியே உன்னுடைய மூங்கில் குருத்து போன்ற உன்னுடைய மூக்கு எமக்கு உரிய நலன்களையும் பலன்களையும் அளிக்கட்டும். உன்னுள் முத்துக்களை நிறைந்த சுமக்கின்றாய், அவை நிறைந்த உள்ளே இடம் போதாது என்று உன்னுடைய மூக்கு துவாரத்தின் வெளியே சந்திரநாடி முகமாக மூச்சுக்காற்றின் வெளியாக உன்னுடைய காற்று வரும்பொழுது இடது மூக்கின் அடியில் தொங்குகின்ற அந்த முத்தணி அவற்றில் ஒன்று அது நிரம்பி வழிந்து உன்னுடைய மூக்கின் வெளியாக முத்தானியாக வெளிவருகின்றதோ அப்படின்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக சங்கர பகவத்பாதால் இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கார். முக்தா மணிதரக, அந்த முக்துக்கள் நிறைந்த அந்த மணி எங்களுக்கும் அருள் கட்டாட்சத்தை கொடுத்து நன்மையை கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டுக்கிறார். அப்படியே நாம் அனைவரும் நன்மையை அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி.